ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வியூவர்ஸ் கிச்சனில் மீன் புட்டு, மீன் வச்சு எப்படி புட்டு செய்கிறது. யூஸ்வலாக நம்ம மீன் குழம்பு, மீன் வறுவல் அந்த மாதிரி தான் செய்வோம். ஸோ இந்த மீன் புட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் புட்டு வெரைட்டி ரைஸ் கூட இல்லை மிளகு ரசத்து கூடலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மீன் புட்டு செய்கிறதுக்கு நான் திலேப்பியா ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் எந்த ஃபிஷ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த திலேப்பியா ஃபிஷ் எனக்கு இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு வெறும் சதை மட்டும்தான் கிடச்சிச்சு. உங்ககிட்ட தோலோட மீன் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே வேக வச்சிட்டிங்கன்னா தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மீனுக்கு பதில் நீங்கள் எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், புட்டு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மஞ்சத்தூள் உப்பு ரெண்டுமே நல்லா மீனில் ஒட்டுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா எல்லா சைடும் கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ மீனை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணியை நல்லா நான் ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கிறப்ப நம்ம மஞ்சத்தூள் கலந்துருக்க மீனை அந்த பாத்திரத்தில் சேர்த்து மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் வேக விடுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மீனை வெளியே எடுத்துடலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த மீனை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிடலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு வெறும் மீனை மட்டும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி மீன் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி மீனை நல்லா உடச்சி விட்டுருங்க. நீங்கள் ஃபோர்க் இல்லைன்னா கூட கையில் கூட 2 உடச்சிங்கன்னா நல்லா உடஞ்சிரும் மீன். இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுருங்க மீனை. இப்போ புட்டு நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், நல்ல பெரிய சைஸாக இருந்ததுன்னா நான் நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ்னால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். புட்டுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இப்போ வெங்காயம் பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் அது கூட 20 போல் ஒரு பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன். ஸோ 20 போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 போல் பச்சை மிளகாய் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிதமான சூட்டில் வச்சு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா பொன்னிறமாக அதோட பச்சை வாசனை போய் பொன்னிறமாக வந்துருச்சு. அது கூட நம்ம உதுத்து ஆற வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போது மீன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இப்போ மசாலா, மீன் எல்லாமே நல்லா ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறம் இதை நல்லா வேக விடணும். அப்போ தான் அந்த தண்ணியெலாம் உறிஞ்சி, மீனில் இருக்க தண்ணியெலாம் உறிஞ்சி நல்லா உதிரி உதிரியாக வரும். பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா தண்ணி உறிஞ்சாச்சு. இதை நல்லா வேக விடுங்க. இப்போ கடைசியாக இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு மிதமான சூட்டில் இது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா நம்ம வேக விட்டு எடுத்துட்டா சுவையான மீன் புட்டு ரெடி ஆகிடும். பாருங்கள், மீன் மசாலா எல்லாமே நல்லா வெந்து நல்லா உதிரி உதிரியான மீன் புட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிளகு ரசம் மீன் புட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மீன் புட்டு ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வியூவர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவையான சமையலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.